நியூஸாக வரப்போகுது. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். இதிலிருந்து கண்டிப்பாக வந்து எல்லா கரண்ட் அஃபேர்ஸ்க்கான கொஷின்ஸ் வந்து வந்துடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டெய்லியும் போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 வேட்புமனு தாக்கல் தொடக்கம் எத்தனாம் தேதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாலிட்டியிலேருந்து இது கொஷினுக்கு வர்றதுக்கு நமக்கு கண்டிப்பாக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. 30/3/2026 வந்து தொடங்குது. நிறைவு எப்போனா 6 நாளில், அதாவது ஏப்ரலில் வந்து முடிஞ்சிருது. வேட்புமனு பரிசீலனை எப்போ நடக்குதுன்னா 7ஆம் தேதி நடக்குது. ஸோ திரும்ப பெறும் கடைசி நாள் 9ஆம் தேதியும். வாக்குப்பதிவு நமக்கு தெரியும் ஏப்ரல் 23 வந்துட்டு எலெக்ஷன் வரப்போதுன்னு தெரியும். வாக்கு எண்ணிக்கை வந்து 4ஆம் தேதி வந்து தொடங்குது. ஸோ அன்றைக்கே வந்துட்டு நமக்கு ரிசல்ட்டும் வந்துடும். ஸோ இதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வைரமுத்துக்கு ஞானபீடம் விருது. பிரபல கவிஞர் வைரமுத்துவுக்கு ஞானபீடம் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 1975 எழுத்தாளர் அகிலன், 2002 ஜெயகாந்தன் ஆகியோருக்கு ஞானபீடம் விருதும் பெற்றுள்ளார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக டிஎன்பிசியிலேருந்து இந்த அவார்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக 3 கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நம்ம டெய்லியும் அப்டேட், அதாவது டெய்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டை வந்து போட்டுகிட்டே இருக்கறனால ஸோ இந்த கொஷின் வர சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும்தான் போடுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட மந்த்லி வீக்லி பிடிஎஃப்பும் அவைலபிளாக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்பும். அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும், அதாவது நமக்கு தெரியும் தமிழில் வந்துட்டு எதிர்ச்சொல் கேட்பாங்க, பொறுத்துக கேட்பாங்க, பொருள் கூறுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதுக்கான பிடிஎஃப் இன்ச் பை இன்ச்சாக நம்ம அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். மார்ச் 21 ரம்ஜான். தமிழ்நாடு இன்று பிறை தெரியாததால், அதாவது என்று அப்படின்னு பிறை தெரியாததால் மார்ச் 27ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகையை வந்து யார் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா தலைமை காஜி அறிவிப்பு. சாகித்ய அகாடமி விருது. தமிழ் சிறுகதையின் தடங்கள் நூலுக்கான எழுத்தாளர் ச. தமிழ்ச்செல்வனுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது. ஸோ அவார்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக நமக்கு 3 கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்துடும். ஸோ நம்ம போகிற டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃப்பும் அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.